ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 4வது ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஆகர்ண்ய சோபி பவதர்ச்சன நிஷ்சிதாத்மா आकर्ण्यसोऽपि भवदर्चन निश्चितात्मा मानी निरेत्य नगरात् किल पञ्चवर्षः मानी निरेत्य नगरात् किल पञ्चवर्षः सन्दृष्टनारदनिवेदितमन्त्रमार्गः सन्दृष्टनारदनिवेदितमन्त्रमार्गः त्वामारराध तपसा मधुकाननान्ते त्वामारराध तपसा मधुकाननान्ते आकर्ण्यसोऽपि भवदर्चन निश्चितात्मा मानी निरेत्य नगरात् किल पञ्चवर्षः आकर्ण्यसोऽपि भवदर्चन निश्चितात्मा मानी निरेत्य नगरात् किल पञ्चवर्षः सन्दृष्टनारदनिवेदितमन्त्रमार्गः त्वामारराध तपसा मधुकाननान्ते सन्दृष्टनारदनिवेदितमन्त्रमार्गः त्वामारराध तपसा मधुकाननान्ते. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பஞ்சவர்ஷ அபி, அந்த துருவனுக்கு அப்போது 5 வயது தான். அதனால் என்ன சொல்கிறாருங்க, 5 வயதே நிரம்பியவனாக இருந்தால் கூட மானி மிகுந்த ரோஷம் தன்மானமுடையவனாக இருந்த சக அந்த துருவன் ஆகர்ணிய தாயின் அறிவுரையை கேட்டு பவத் அர்ச்சன உங்களை வழிபடுவதில் நிச்சித ஆத்மா ரொம்பவும் உறுதி கொண்டவனாக நகராத்து நகரத்திலிருந்து நிரேத்திய வெளியேறினான். சந்திருஷ்ட நாரதக வழியில் நாரதரை கண்டு நிவேதித்த மந்திர மார்க்கக மந்திர உபாசனைக்கான வழி அதை எல்லாத்தையும் உபதேசிக்கப்பட்டவனாக மதுக்கான நாந்தே மதுவனத்துக்குள்ளே துவாம் உன்னை தபசா ஆராத கில தவத்தால் உங்களை ஆராதித்தான் அல்லவா. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஆகர்ண்யசோபி பவதர்ச்சன நிஷ்சிதாத்மா மானி நிரேத்ய நகராத் கில பஞ்சவர்ஷः சந்திருஷ்டநாரத நிவேதித மந்திரமார்கः त्वामारराध तपसा मधुकाननान्ते. துருவனுக்கு அப்போது 5 வயதுதான். ஆனால் பட்டதிரிகள் அவனை மானி என்கிறார். தன்மானம் மிக்கவனாக இருந்தான். சத்திரியன் அல்லவா. அம்மாவுடைய அறிவுரையை கேட்டுக்கொண்டான். அம்மா சொன்னபடியே பகவானையே சரணடைவது என்று உறுதி கொண்டான். உடனே நகரத்திலிருந்து வெளியேறி காட்டுக்கு போய் தவம் செய்ய முடிவு செய்தான். அப்போது வழியில் அவனை நாரதர் சந்தித்தார். அவர் முதல்ல காட்டுக்கு போக வேண்டாம், நீ சின்ன குழந்தை, உன்னால் அந்த காட்டில் இருக்கிற மிருகங்கள் அதை எல்லாத்தையும் பார்த்து நீ ரொம்ப பயந்து போயிடுவ. அது மட்டும் இல்லை, உணவெல்லாம் கிடைக்காது, உன்னால் அது மாதிரியெல்லாம் இருக்க முடியாது, அதனால் நீ காட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்லாம் அவன் காட்டுக்கு போகிறத தவிர்க்க முயற்சி பண்ணுறார். ஆனால் துருவன் தவம் செய்து பகவானை காண்பேன், அதை தவிர வேறு எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, என்னை எனக்கு அதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் அப்படின்னு கேட்டு தான் கட்டாயமாக காட்டுக்கு போகிறது தவம் செய்கிறதுங்கிறதுல உறுதியாக இருந்தான். அந்த உறுதியை பார்த்து நாரதர் அவனுக்கு மந்திர உபாசனைக்கான வழியை உபதேசிக்கிறார். பிறகு துருவன் மதுவனத்தை அடைந்து உங்களை தவம் செய்து ஆராதித்தான் அல்லவா என்று பட்டதிரிகள் கேட்கிறார். என்னென்ன நாரதர் சொன்னார்ங்கிறதையும் கொஞ்சம் சொல்கிறேன். யமுனையில் ஒரு நாளைக்கு 3 முறை ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து
பாகவதத்தில் இந்த இடத்துல நாரதர் எப்படி அஷ்டாங்க யோகத்தை முறைப்படியாக செய்து ஆசனத்தில் அமர்ந்து பிராணாயாமம் செய்து புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் துருவனுக்கு விளக்குகிறார். ஆனால் ஸ்லோகம் 45லேருந்து 52, அதாவது இந்த துருவ சரித்திரமே 4th ஸ்கந்தத்தில் வருது, 4வது ஸ்கந்தம். அந்த 4வது ஸ்கந்தத்தில் 8th சாப்டரில் ஸ்லோகா 45 to 52 வரை பகவானை எப்படி தியானம் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப அழகாக பகவானோட திருவுருவத்தை திருமுடியிலேருந்து திருப்பாதம் வரைக்கும் வர்ணிச்சிருக்கார். பிரசாதாபிமுகம் சஸ்வத் பிரசன்ன வதனேக்ஷணம்னு ஆரம்பித்து அந்த ஸ்லோகங்கள் மிக 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 அருமையானவை. அதை சொல்லிவிட்டு அப்புறம் அவனுக்கு துவாதசாட்சரி மந்திரத்தையும் நாரதர் உபதேசம் செய்கிறார். துவாதசாட்சரி மந்திரங்கிறது குருமுகமாக தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். துவாதசாட்சரி மந்திரத்தை ஸ்ப்ளிட் பண்ணி சொல்கிறேன். முதல்ல ஓம்னு வரும், அப்புறம் நமக, அதை நமோன்னு சொல்லுவாள், ஓம் நமோ. அதுக்கு பிறகு பகவதேங்கிற வார்த்தையும், அதற்கு பிறகு வாசுதேவாய அப்படிங்கிறதும். இது எல்லாமா சேர்த்து 12 அக்ஷரம். அதனால் இதை துவாதசாட்சரி மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மந்திரத்தை துருவனுக்கு உபதேசித்து இதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதையும், எப்படி இந்த மந்திரத்தையும் இந்த அவரோட உருவத்தையும் தியானம் பண்ணிட்டு எப்படி பகவானை பார்க்க முயற்சி பண்ணணும், தவம் பண்ணணும் அப்படின்னு நாரதர் சொல்லிக் கொடுக்கிறார்.